வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உட் ஆப்பிள் விளாம்பழம்னு சொல்கிற அதில் பண்ண போகிற ஷர்பத்து ஜூஸ் தான். இதோட பெனிஃபிட்ஸு இதை எப்படி வாங்கணுங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஓடு ஹார்டாக இருக்கும், குலுக்கி பார்த்தீங்கன்னா லேஸாக இருக்கும், கொஞ்சம் சவுண்டு கேட்கும். வெயிட் இல்லாத பழமாக பார்த்து வாங்குங்க. கிள்னிங்கன்னா அந்த உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் தெரியணும், பச்சை கலரில் இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அல்லது பூஷணம் பூத்த மாதிரி உள்ளே இருந்ததுனாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கிறதோ அல்ல சுத்தியல் வச்சோ ஒரு ஹேமர் வச்சோ உடைச்சா தான் உடைக்க முடியும். இது நைஃப் வச்சு கத்தி வச்சு இது உடைக்க முடியாது, ஹார்டாக இருக்கும். இது பித்தக்கோளாறுகளை சரி செய்யக்கூடியது, டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்கும் நிறைய ஆஸ்மா, அந்த மாதிரி மியூக்கஸ்ஸு கட்டி செளியாக இருக்கிறது அதெல்லாம் கரைக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைல்ஸ்னால வர்ற ஃபிஷர், ஹேமரேஜ், இன்னும் வயிற்று புண்ணு எல்லாவற்றையும் ஆற்றக்கூடிய தன்மையுடையது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து இப்போ நான் உடச்சிட்டு அந்த உள்ளதை ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. ஒரு ஆள் ஒரு பழம் ஃபுல்லாக சாப்பிட்லாம். திக்காக தான் இருக்கும் இந்த ஷர்பத் ஜூஸு, கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா கெயின் சுகர் யூஸ் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெயின் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட பாம் சுகர், பனங்கல்கண்டு அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறேன். இது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பண்ணுறோம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு அரை கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வேணும்னா காடமம் சேர்த்துக்கலாம், நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஆப்பம் பண்ணதுனால என்கிட்ட தேங்காய் பால் இருந்தது, ஸோ அந்த ஸ்டைலில் பண்ணிட்டேன் நான். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இது ஒரு ஆள் குடிக்கலாம். ஃபேட் ஃப்ரீ, கேலரி நிறையா இருக்குது, ஃபைபர் நிறையா உள்ளது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு ஷர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரிசா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு விளாம்பழம், 2 ஏலாக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி வந்து கோகோனட் ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன், தேங்காய் பூவு, நாட்டு சக்கரை, கெயின் சுகர் எடுத்துருக்கிறேன், பெப்பர் எடுத்துருக்கிறேன், மிளகு பொடி, பன்னீர் எடுத்துருக்கிறேன், வீட்டிலே செய்த பன்னீர், ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்கேன், கொஞ்சம் உப்பு வேணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மிக்சியில் வந்து நீங்கள் வித் சீடோடையே போடுங்க. வித்தவுட் சீட் போடுறதா இருந்தால் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் வடிகட்டிடுங்க. புளிப்பு சுவை இருக்கும் இதில், புளிப்பும் துவர்ப்பும் சேர்ந்தது. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இது அப்படி கூட போடலாம், பட் திப்பியாக இருக்குமோ அப்படின்றதுனால ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். இது பாம்பு கடித்தா கூட அதோட நச்சுத்தன்மை எடுக்கக்கூடிய அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் சீதபேதி மருந்தாக கூட பயன்படுத்தினாங்களாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பனானா சேர்க்கணும். நமக்கு வாழைப்பழம் எனி வெரைட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சேருங்க. நீங்கள் ஃபோக் வச்சே கூட மேஷ் பண்ணலாம். நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ரசம் வைக்கிறாங்க, துவையல் பண்ணுறாங்க, ஜாம் மாதிரி சாப்பிட்றாங்க, பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ நான் வந்து இந்த பனானா மேஷை போடுறேன். கொஞ்சமாக போடுங்க, இல்லாட்டினா இதில் உள்ள நல்ல ஸ்மெல் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த விளாம்பழத்தில் அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அப்புறம் பனானாவோட இதுதான் ரொம்ப டாமினேட்டிவாக தெரியும். அதனால் கொஞ்சமாக பனானா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. ஹனி கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் பனங்கல்கண்டு இருந்ததுன்னா, கருப்பட்டி இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சுகர் இருக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். மிளகு பொடி, கொஞ்சோண்டு சால்ட்டும் அந்த இனிப்புக்கு போட்டிங்கன்னா நல்லது, அதனால் அதை போடுறோம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த பன்னீரில் ஹாஃப் மட்டும் போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும், அந்த அளவு தான் வரும். இந்த பழம் வாங்கும்போது நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்குங்க. நல்ல ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இருந்ததுன்னா நல்லா பழுத்து இருக்குன்னு அர்த்தம். ப்ரௌனாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள், பச்சையாக இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கோகனட் ஃப்ளேக்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக நான் துருவி வச்சுருக்கிறேன், அந்த கோகனட் சேர்க்குறேன், அதாவது தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மில்கெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சீசனலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாது இதை அப்படின்னு சொல்கிறாங்க. திக்காக தான் இருக்கும், கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்கும் இது. இந்த ஃப்ரூட்டோட வேறு, காய், பழம், தோல் எல்லாமே பெனிஃபிஷியல்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெடிசினல் ஃப்ரூட்டு. பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். இது கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ குட் டே.